சோ இவ்வளவு நாள் இந்த பயணத்துல இன்னைக்கு ஒரு பயங்கரமான ஒரு ஹீரோவா சூரியன் மாறி இருக்காரு. சூரியனை தமிழ் சினிமாவோட ரொம்ப முக்கியமான 2 ஹீரோஸ் உங்க பக்கத்துல இருக்காங்க. 2 பேர்ல இருந்தும் ஒரு விஷயம் எடுத்துக்கணும் அப்படின்னா என்ன எடுத்துட்டீங்க? ஹீரோ சூரிய அவர்கள் சேதன் இருந்து ஒரு விஷயம் எடுத்துக்கணும், எஸ்கே இருந்து ஒரு விஷயம் எடுத்துக்கணும். தம்பிக்கிட்ட இருந்து அவரோட டான்ஸ் எடுக்கணும்னு ஆசைப்படுறேன். எஸ்கே இருந்து டான்ஸ், மாமா கிட்ட இருந்து பாடி லாங்குவேஜ். ஓகே, சூப்பர். சோ இப்போ ஹீரோ சூரியன் ரீமேக் பண்ண போறாரு ஏதோ ஒரு படம்னா, எஸ்கேனோட படம் எந்த படம் ரீமேக் பண்ணுவீங்க? சேதனோட படம் எந்த படம் ரீமேக் இல்லனா பார்ட் 2 பண்ணனும்னா அண்ணனோட எந்த படங்கள் எடுப்பீங்க? வருத்தப்படாத வாழ்க்கை சொல்லுங்க. அதுல அவர் தானே ஹீரோ. அது இல்லனே, அவர் இல்லனே, அவர் உங்க ரோல் பண்ணோம் அப்படிங்கறது. அவர் ரோல் யாரு? நீங்க கேளுங்க, போஸ் பண்ணி யாரன பண்ணுவா? அந்த நானே பண்ணிடுறேன். டபுள் எக்ஸ் பாத்தீங்களா? அது கூட யார் போட்டு தர மாட்டேன், நானே தான் பண்ணுவேன். தம்பி நீங்க பண்ணுங்க தம்பி. விஜய் பண்ணுங்க. விஜய் ஹீரோ பண்ண மாட்டேன். அதானே தம்பி அடுத்து வளர்ந்தவரை காமெடி பண்ணட்டும். சரி, மாமா படம் சூது கவு. ஓகேண்ணே. கூடு விட்டு கூடு போயிட சூரியன். ஒரு நாள் எஸ்கேனோட பாடியில உடம்புல இருந்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? ஒரு நாள் சேதனோட உடம்புல இருந்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? போயிட்டு ஒரு 10 புடி தம்பி உடம்புக்கு போட்டு ஒரு 10 புடி செட்டு டக்குன்னு அட்வான்ஸ் வாங்கிட்டு வந்துருவேன். ஆமா, எல்லாம் ஒரு 2030 வரைக்கும் டேட் இருக்காது. பெரிய அமௌண்ட் வாங்கி பேங்க்ல போட்டு நான் பாட்டுக்க போய் நறுக்குன்னு உட்காந்துருவேன். மாமா உடம்புக்கு போட்டு இங்கேயும் அதே மாதிரி நிறைய பேருக்கு அட்வான்ஸ் வாங்க இல்லாம இந்தி பக்கம் போயிட்டு வளர்ச்சி பாம்பே பக்கம் ஒரு 10 சக்கை வாங்கிட்டு அப்படியே ஆண்டிவில் அமெரிக்கான என்ன மாமான்னு கேட்டு ஒரு பக்கம் சாதுக்கான வாமச்சா சாப்பிடலாமான்னு கேட்டு அப்ப தீர்கா படிப்பை பார்த்துட்டு அவங்கள்ட்ட 5 நிமிஷம் பேசிட்டு அது வந்துருவேன். நம்ம வந்துருவான். அதுக்கு மறுநாள் நான் ஒரு நாள் தானே, அதுக்கப்புறம் 2 நாள் தானே பாத்துக்கிற போறாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் அவங்க பாடு